வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், போலீஸ் போன்ற தேர்வுகளில் கணிதத்தில் 25க்கு 25 எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய வீடியோவில் தெளிவாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம தனிவட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு இருந்து கணக்கில் இருக்க அத்தனை சிலபஸும், அதாவது எல்லா சிலபஸும் கவர் பண்ணி நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக பாடத்தை நடத்தி முடித்து கொடுப்பேன். அப்படிங்கிறத நீங்கள் நம்பி நீங்கள் அருண் அகாடமி வீடியோவை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க. தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுல ஒரு எளிமையான முறையை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மாணவ கண்மணிகளே, இப்போ தனிவட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். தனிவட்டி கண்டுபிடிக்க சூத்திரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது கண்டுபிடிக்க சூத்திரம் P/N/R/100. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதைத்தான் வச்சு நம்ம தனிவட்டி கண்டுபிடிப்போம். இதில் P என்பது அசல், பிரின்சிபல், அசல். N என்பது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஆண்டுகள். R என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். ஒரு தனிவட்டி கண்டுபிடிப்பதற்கு இந்த 3 தரவுகள் வேணும். 3 டேட்டா. அசல் வேணும், எத்தனை ஆண்டுகள்னு வேணும், வட்டி வீதம் வேணும். இது 3 இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம இந்த தனிவட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு நான் இந்த சூத்திரத்தின் முறைப்படி சொல்லித்தராமல் ஒரு எளிய முறையை பின்பற்றி தனிவட்டியில் வருகின்ற எல்லா கணக்குகளையுமே அந்த எளிய முறையில் போடுறது மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக சாதாரணமாக நம்ம எப்படி செய்வோம் அப்படிங்கிறத நம்ம விளக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த எளிய முறைக்கு போனோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ கவனிங்க, ஒருவர் ரூபாய் 10,000 ஆண்டுக்கு 7% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாரு. 4 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாரு. அதனுடைய தனிவட்டி எவ்வளவு, 4 ஆண்டுகளில் கிடைக்கும் தனிவட்டி எவ்வளவு அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? கண்டுபிடிக்கணும். நம்ம இதே கணக்கை இந்த மாதிரியும், அதாவது சாதாரணமாக நம்ம பின்பற்றுகின்ற முறையும் சொல்லி கொடுத்துட்டு அந்த எளிய முறை என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் நல்லா கவனிங்க. இப்போ இங்கே பாருங்கள், 10,000 ரூபா. இதுக்கு 7% வட்டி. எத்தனை ஆண்டுகளுக்கு? 4 ஆண்டுகளுக்கு பை 100. இதான் அந்த சூத்திரத்தின் முறைப்படி. இப்போ இதை ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னாக்க இங்கே 100 இருக்குது, 7 இருக்குது, 4 இருக்குது. இதை எல்லாத்தையும் பெருக்கணும். 7 நாங்கள் 28, 28 கூட ஒரு 2 சேவர் சேர்த்துக்கணும். இதுதான் ரூபாய். எவ்வளோ ரூபாய் 2,800 அதுக்கு வட்டி. இதுதான் கணக்கிடும் முறை. இந்த முறையை நம்ம பின்பற்றாமல் ஒரு எளிமையான ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த எளிமையான முறையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தனிவட்டி அப்படிங்கிற பகுதியில் வருகின்ற எல்லா கணக்குகளையுமே ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் விடையை கொடுத்துடலாம். இப்போ எளிமையான முறையை சொல்லித்தர போகிறேன். எளிமையான முறை, ஷார்ட்கட், எளிமையான ஒரு ட்ரிக்கோட ஷார்ட்கட், எளிமையான முறையை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அசல் ரூபாய் 10,000 அசல். காலம், அதாவது காலம்
4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள் வட்டி வீதம், அதாவது இது வந்து பி, இது என், இது ஆர். வட்டி வீதம் வந்து 7%. இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்பயுமே மாணவ கண்மணிகளே மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 டேட்டா வேணும், இந்த 3 தரவு கட்டாயம் வேணும். இருந்தால் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். சரி, நான் சொல்லிக் கொடுக்க போகிற எளிமையான முறை என்ன அப்படின்னாக்க, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 100 போட்டுக்கோங்க. 100 இந்த பக்கம், இந்த 4 ஆண்டுகளும் இந்த 7% இருக்குவாருங்க. இந்த 4 ஆண்டுகள் 7%, 4 × 7, அதாவது இதுக்கு என்னன்னாக்க n × r. இந்த எண்ணையும் ஆரையும் பெருக்கி இங்கே போட்டுக்கோங்க. நீங்கள் நேரடியாகவே பெருக்கி இங்கே போட்டுடலாம். போட்டாச்சா? இந்த இடத்துல வந்து இந்த அசல் 10,000 ரூபா இருக்காங்க, இந்த 10,000 ரூபா இங்கே போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இது வந்து ஒரு பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் மெத்தட் நல்லா கவனிங்க. ஒரு 100 ரூபா நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து 4 வருஷத்துக்கு 7% வட்டி. அப்படிங்கிற விதத்தில் 4 × 7, 4 28 ரூபா. 100 ரூபா நம்ம போட்டோம்னா வட்டி வந்து 28 ரூபா நமக்கு கிடைக்கும். 100 ரூபா போட்டால் 28 ரூபா கிடைக்கும். அப்போ 10,000 ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? இவ்வளோ தான். இதான் வந்து சிம்பிள் கால்குலேஷன். இப்போ இந்த கட்டத்தில் இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக இருக்க இதையும் அடிச்சுக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இதையும் அடிச்சுக்கலாம், இங்கேயும் அடிச்சுக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இந்த கட்டம் போட்டிருக்க இப்படி சுற்றி நேருக்கு நேராக அடிச்சுக்கலாம். குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது. இந்த பாருங்க, இப்படி குறுக்க மட்டும் என்ன செய்யக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது, அதை வந்து பெருக்கணும். குறுக்கே என்ன செய்யணும்னா பெருக்கணும், குறுக்கே பெருக்கணும். இதுதான் இதில் உள்ள லாஜிக்கு. குறுக்கே என்ன செய்யணும்னா பெருக்க வேண்டும், அவ்வளோதான். இதான் லாஜிக்கு. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது வேண்டாம், இதை வந்து இது பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த 2 சேருக்கு 2 சேர் அழிச்சிட்டோம். அழிச்சிட்டு இந்த 28ஐயும் 100ஐயும் என்ன செய்யணும்? பெருக்கணும். 28 கூட 100 பெருக்கணும்னா 2 சேர் போட்டுருவோம். அவ்வளோதான். ரூபாய் 2800 வந்து வட்டி, தனி வட்டி. எவ்வளவு? 2800 தனி வட்டி. இவ்வளோதான் மாணவ கண்மணிகளே. இந்த பாக்ஸ் மெத்தடு போடுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக எவ்வளவு பெரிய கணக்கையும் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், 100 ரூபா நம்ம போட்டோம்னா நமக்கு 28 ரூபா வட்டி கிடைக்கும். 10,000 ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ 100லேருந்து இந்த 2 சேர் அடிச்சுட்டு, இப்போ இந்த 100 இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த 100 கொண்டு இந்த 28 பெருக்கிட்டோம் அப்படின்னாக்க 2800 ரூபா தனி வட்டி கிடைக்கும். இதுதான் இதில் உள்ள எளிமையான முறை. இதில் உங்களுக்கு அசல் கேட்டாலும் செய்யலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது காலம் கேட்டாலும் செய்யலாம், இதில் வட்டி வீதம் கேட்டாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக பிஎன்ஆர் அப்படிங்கிற இந்த 3 தரவுகளும் எது கேட்டாலும் செய்யலாம். ஆக இந்த தனிவட்டி கணக்கில் 1, 2, 3, 4 தரவுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த 4ல் ஏதேனும் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வழிமுறை. இந்த எளிமையான இந்த முறையை பின்பற்றி நம்ம இப்போ சில கணக்குகளை பார்க்க போகிறோம். கவனிங்க, இந்த போர்டில் தெரிகிற கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கேள்வி 5/2/2024. இப்போ இந்த 2024 வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற இந்த எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் வினா. அந்த வினாவை படிக்கிறேன், கவனிங்க. ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. ரொம்ப எளிமையான ஈஸியான கணக்கு. இந்த கணக்கில் இப்போ இந்த கணக்கை எப்படி செய்கிறது, நம்ம பாக்ஸ் மெத்தடில் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி, அந்த எளிமையான முறையில் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லித்தாரேன். முதல்ல பி 35,000, பி எண் வந்து 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகள். ஆர் வந்து 9%, 9%. ரொம்ப எளிமையாக இதில் என்ன கேட்டிருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ பாருங்கள், 100 இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த 2ஐயும் 9ஐயும் பெருக்கி போட்டுருங்க. 2 18,
18, அதாவது 2 × 9 18. எவ்வளோ ரூபா? 35,000 ரூபா. இங்கே 35,000 ரூபா இங்கே போட்டுக்கோங்க. போட்டால் இதான் பாக்ஸு. முடிஞ்சா? இப்போ விட வரப்போகுது. இப்போ கவனிங்க, நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இங்கே வரப்போகுது. பாருங்கள், இந்த ரெண்டையும் அடிச்சிட்டேன். அடிச்சாச்சா? இந்த 350ஐயும் 18ஐயும் பெருக்கணும். அவ்வளோதான் விடை. 18 350ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். சைவர் 5 40 சைவர் 4 5 4 9 24 மிச்சம் 2 1 3 2 5 ரைட்டா? சைவர் சைவர் 9 4 13 மிச்சம் 1 6300 ரூபா. 6300 ரூபா இதுக்கு தனி வட்டி. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக போட்டுடலாம் மாணவ கண்மணிகளே. இந்த பாக்ஸ் மெத்தடில் இப்படி நேருக்கு நேரம் அடிக்கலாம். இதுக்கும் அடிக்கலாம், இதுக்கும் அடிக்கலாம், இதுக்கும் அடிக்கலாம். புரியுதுங்களா? இதுக்கும் அடிக்கலாம், இதுக்கும் அடிக்கலாம். இப்படி இங்கே பாருங்கள், இப்படி சுற்றி அடிச்சுக்கிட்டே போகலாம். என்ன, குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது. குறுக்க என்ன செய்யணும்னா பெருக்கணும். ஆக இந்த சைவர் 2 சைவர் கட் பண்ணிட்டோம். இந்த 350ஐயும் 18ஐயும் பெருக்கணும் அப்படின்னாக்கா 6300 விடை. அதாவது மாணவ கண்மணிகளே, கணக்கில் 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது ரொம்ப எளிமையாக ஈஸியாக தெரியணும். இதை வந்து டக்குன்னு வேகமாக எவ்வளோ வேகமாக நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ வேகமாக விட உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். கவனிங்க, அடுத்த கணக்கு. இந்த கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 6 குரூப் 6 கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 6/1/2024 இந்த வருஷம் நடைபெற்ற எக்ஸாமினேஷனில் கேட்டது. கணக்கை படிக்கிறேன், கவனிங்க. மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4500க்கு 2 ஆண்டுக்கு வட்டியாக ரூபாய் 750 செலுத்தினால் வட்டி வீதம் காண்க. வட்டி வீதம் கேட்டிருக்காங்க மாணவ கண்மணிகளே, நல்லா கவனிங்க. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்கள், பி வந்து 4500 ரூபா. நம்பர் ஆஃப் இயர்ஸு அது வந்து 2 ஆண்டுகள். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 இயர்ஸ். வட்டி வீதம் அதுதான் கண்டுபிடிக்கணும், தெரியாது. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. எவ்வளோ ரூபா? 750 ரூபா. நம்மளுக்கு இந்த தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 டேட்டா இருக்கணும். 4 டேட்டா. இதில் ஏதேனும் 3 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றை கேட்கலாம். இதுதான் வழிமுறை. 3 தரவுகள் நமக்கு கட்டாயமாக வேணும். இப்போ கணக்கை நம்ம எளிய முறை இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட்கட் முறை, அதில் செய்வோம். இப்போ எப்பயுமே 100 இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், எண்ணையும் ஆறையும் பெருக்கணும். இந்த இடத்துல எண் × 6 தானே பெருக்கணும். எண் எவ்வளவு? 2. ஆறு எவ்வளவு? தெரியல. ஆறு வந்து தெரியல. அப்போ 2r இந்த இடத்துல 2 × 6ன்னே போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? 2 × 6 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 6 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு அசல் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு? 4500 ரூபா. அதை இதுக்கு நேராக போடணும். எப்பயுமே இந்த 100க்கு நேராக அசல் ரூபாயை போடணும். இந்த வட்டி ரூபாய் 750 இங்கே போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த பாருங்கள், இதுதான் பாக்ஸு. இதுதான் வந்து என்னது? பாக்ஸ். முடிஞ்சு, கணக்கே முடிஞ்சு வச்சு. நீ அடுத்து செய்ய வேண்டியது பாருங்கள், இதுக்கும் அடிச்சாச்சா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 45ஐயும் இந்த 750ஐயும் அடிக்கலாம். இப்படி நேருக்கு நேரம் அடிக்கலாம். 9×5 45, 9 தடவை. இது வந்து 5ஆல் அடித்தோம்னா 1×5 5, அதாவது மிச்சம் 2 25, 5×5 25, 150. அதாவது 15×5 75. ஓகேங்களா? 150. ரைட்டு, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த 2 இருக்கு பாருங்க, இந்த 2ஐ கொண்டு இதை அடிக்கலாம். இந்த 2ஐயும் இதையும் அடிக்கலாம். அடித்தோம்னா எவ்வளோ வருது? இந்த 2ஐ கொண்டு அடித்தோம்னா இது வந்து 75. இந்த 75 என்ன, இந்த 9ஐ கொண்டு அடிக்கலாம். இந்த 9ஐ கொண்டு 75 அடிக்கணும். அது வந்து சரியாக வகுப்படாது. ஆக என்ன செய்யணும்? 75 9ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா எண்ணும் போதா 72, எண்ணும் போதா இங்கே கவனிங்க, 75 9ஆல் வகுக்கிறேன். வகுக்கும்போது எண்ணும் போதா 72, மிச்சம் வந்து 3 இருக்குது. 3 மிச்சம். இங்கே வந்து கீழே பகுதியில் வந்து 9. இந்த மாதிரி பின்னத்தில் 8/3/9 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பின்னத்தையும் அடிச்சுக்கலாம். அடித்தோம்னா 1 3 3 9. அப்போ 8 1/3
பெர்சன்டேஜ். விட எங்கே இருக்குது பாருங்கள், 8 1/3 பியில் இருக்குது. கவனிங்க மாணவ கண்மணிகளே, இது ஒரு 2வது நிலையான கணக்கு. அதாவது அசல், அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸு, அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது 3ம் கொடுத்து செய்கிறது நம்ம பார்த்தோம் கணக்கு. 2வது கணக்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. என்ன கேட்டாலும் சரிங்க, இந்த இடத்துல அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸும் வட்டி வீதத்தையும் பெருக்கி போடுவோம், n×r. இதில் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னால ஆர் இங்கே பெருக்க முடியாது அப்படிங்கிறனால 2×rன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ இதை அடித்தோம்னா ஆரோட விட எவ்வளவு அப்படின்னாக்க 8 1/3. இவ்வளோதான். இதுதான் இந்த தனி வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு எத்தனை ஆண்டுகள்னு கேட்பாங்க, அல்லது வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்பாங்க, அசல் எவ்வளவுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எது கேட்டாலும் ஈஸியாக செய்யலாம் மாணவ கண்மணிகளை. இது மாதிரி கணக்குகளை நிறையா போட்டு பாருங்கள். கவனிங்க, அடுத்த கணக்கு. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையையும் காண்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 7A கேட்டது, 6/1/2024 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். சரி, இந்த கணக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க, இப்போ இங்கே வரல, தரவுகளை பூரா எடுத்து எழுதுவோம். பி 8000 ரூபா, பி 8000 ரூபா. வட்டி வீதம் R = எவ்வளவு, 7%. எத்தனை வருஷம், 2 ஆண்டுகள். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 ஆண்டுகள். எண் 2 இயர்ஸ். அவ்வளோதான். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா கவனிங்க. தனி வட்டியும் கேட்டிருக்காங்க, மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. மொத்த தொகைன்னா அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னாக்க பிரின்சிபல் இருக்காருங்க, அசலும் அந்த வட்டியும் சேர்ந்து. இது நமக்கு தெரியும், ஏன்னா அசலையும் வட்டியும் கூட்டி சொல்லணும் அப்படிங்களா. இப்போ வட்டி மட்டும் எவ்வளோ வருதோ அதை கணக்கு பார்த்து அசல் ரூபாய் 8000 இருக்குது, அது கூட கூட்டி சொல்லணும். அவ்வளோதான். சரி, இப்போ இந்த மாதிரி கணக்கையும் நம்ம பாக்ஸ் மெத்தடில் தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், பாக்ஸ் மெத்தடில் போட போகிறேன். 100 எப்பயும் போல் 100 எழுதிக்கங்க. இப்போ வட்டி வீதம் 7%, 2 வருஷம். 2×7, 2×7 ஈரையில் 14. இங்கே போட்டுருங்க 14. ரெண்டையும் பெருக்கி இங்கே போட்டுறணும். எவ்வளோ ரூபா அசல்? அசல் 8000 ரூபா. 8000 ரூபா. இதுக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னு மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் பாக்ஸு. இந்த பாருங்க, இது பாக்ஸு. இப்போ இதை அடிக்க போகிறோம். அடிச்சிட்டோமா? அடிச்சுட்டு இப்போ இங்கே 14 இருக்குது, இங்கே 80 இருக்குது. இந்த 14ஐயும் 80ஐயும் பெருக்க போகிறோம். அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே போடுறேன் பாருங்க. 14 80 0 எண்ணாங்க 32 மிச்சம் 3 ஓரட்டை 8 3 11. 1120 ரூபா வட்டி. 1120 ரூபா வட்டி. இப்போ இங்கே கவனிங்க, விடையில் போகணும். 1120 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்படியே நீங்கள் ஏன் விடை கரெக்டு அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா 1120ங்கிற விட வேறு வட்டியில் எந்த இடத்துலையுமே இல்லை. அதனால் ஏன் விடை சரின்னு போட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த தொகைன்னு கேட்டிருக்காங்கல்ல, இந்த தொகை என்பது என்னென்னா இந்த அமௌண்ட் ஈக்குவல் பிரின்சிபல், அதாவது அசலும் வட்டியும் கூட்டுறது. அசல் 8000 ரூபா, வட்டி எவ்வளவு? 1120 ரூபா. 9120 ரூபா இருக்கா. ஆனால் விடையில் நீங்கள் பார்க்கும்போது வட்டி மட்டுமே ஒரே ஒரு 1120, ஒரே ஒரு 1120 ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த விடையை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் மாணவ கண்மணிகளே, இந்த 3 கணக்குகளுமே வித்தியாசமான கணக்குகளை சொல்லி கொடுத்துருக்கு. கவனிங்க, அடுத்த கணக்கு. குமார் என்பவர் ரூபாய் 20,000 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் செலுத்துகிறார் எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவர் பெரும் தொகையை காண்க. விடை கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். கவனிங்க மாணவ கண்மணிகளே, முதல் கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதுவோம். பி 20,000, பி 20,000, எண் 5 இயர்ஸ், 5 வருஷம்.
வட்டி வீதம் 6%. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தொகை கேட்டிருக்காங்க, ஏ கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்னாக்க அந்த அசலும் வட்டியும் சேர்ந்து ஏ கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு ஒரு வித்தியாசமான கணக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. நேரடியாக ஏ கேட்டிருக்காங்க. அவர் பெரும் தொகை எவ்வளவு, அசலும் வட்டியும் சேர்ந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கணக்கு. இந்த கணக்கு நம்ம பாக்ஸ் மெத்தட்லேயே தான் போட போகிறோம். இப்போ எப்படி ஈஸியாக சொல்லித்தரேன் அப்படிங்கிறத கவனிங்க. ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன், கவனிங்க. எப்பயும் போல் 100 போட்டுக்கோங்க. இந்த n × r இருப்பாருங்க, n × r. இந்த n × r எவ்வளவு? 5 × 6. 5 × 6 5000 30. இங்கே போட்டுக்கோங்க, அந்த 30 இங்கே போட்டுக்கோங்க. போட்டிங்களா? சரி, இப்போ அசல் இருக்கு பார்த்தீங்களா, 20000. அதை இங்கே போட்டுக்கோங்க. அசல் 20000 போட்டாச்சு, முடிஞ்சு. இப்போ நம்ம தொகையை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கவனிங்க மாணவ கண்மணியில், இந்த இடத்துல இந்த மாதிரி 100, இந்த n × r அது 5030 போட்டு இப்படி போட்டோம்னா இங்கே கிடைக்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது மொத்த தொகை கேட்டிருக்காங்க. மொத்த தொகை நேரடியாக மொத்த தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க இங்கே 100 ரூபா போட்டோம்னா 30 ரூபா கிடைக்கும். 20000 போட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா வட்டி மட்டும் கிடைக்கும். தொகை கணக்கிடணும் அப்படின்னாக்க 100 ரூபா போட்டோம்னா இந்த 30 ரூபா கிடைக்கும்ல, இந்த 100ஐயும் 30ஐயும் கூட்டினோம்னா 130. ஒன்றும் இல்லை மாணவர்கள், இந்த இடத்துல 130 போட்டுடணும். இந்த 1 முன்னாடி போடணும். இந்த 1 என்ன செய்யணும், முன்னாடி போடணும். போட்டீங்க அப்படின்னா மொத்த தொகை நேரடியாக கிடைச்சிடும். இப்போ கவனிங்க, இந்த பாருங்கள், 0 0 0 0 அடிச்சிட்டோன்னா இந்த 200 இந்த 130ஆல் பெருக்கணும். இப்போ கவனிங்க, 130 அதை 200ஆல் பெருக்கிறேன். பெருக்கும் பொழுது இப்போ பாருங்கள், 0 0 0 12 3 26, 26000 ரூபா நேரடியாக விட வந்துருச்சா? 26000 ரூபா. 26000 எங்கே இருக்குது? பி விடை கரெக்டு. அதாவது இந்த 4வது கணக்கில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, நேரடியாக தொகையை கேட்பாங்க. நேரடியாக தொகையை கேட்டால் மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இங்கே 100க்கு நேரம் 130, இங்கே எண்ணையும் ஆரையும் பெருக்கி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு முன்னாடி 1 போட்டுறணும். 130, புரியுதுங்களா? இந்த 1ங்கிறது 100 ரூபா போட்டால் மொத்த தொகை 130 ஆயிரும். இப்படி கணக்கு. 100 ரூபா போட்டோம்னா மொத்த தொகை 130 ஆயிரும். 20000 போட்டால் மொத்த தொகை எவ்வளோ ஆகும்? புரியுதுங்களா? அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. வட்டி மட்டும் கேட்டாங்க அப்படின்னாக்க 100 ரூபா போட்டால் 30 ரூபா கிடைக்கும். 30 ரூபாயை தனியாக வச்சுக்கிறோம். அப்போ 20000 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 20000 போட்டாக்கா 6000 ரூபா தான் கிடைக்கும். அப்போ 100 ரூபா போட்டாக்க தொகை 130 மாறிடும். 20000 போட்டாக்க தொகை எவ்வளவா மாறும் அப்படின்னா முன்னாடி 1 போடணும். அவ்வளோதான். இந்த தொகை கேட்குற கணக்குக்கு இந்த இடத்துல பாக்ஸில் முன்னாடி 1 போடணும். முன்னாடி 1 போட்டால் தொகை கிடைக்கும். முன்னாடி 1 போடாட்டால் வட்டி மட்டும் கிடைக்கும், தனி வட்டி மட்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இன்றைக்கு பாடத்தில் இந்த 4 கணக்குகளை வித்தியாசமாக போட்டிருக்கோம். அதாவது தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு PNR இது 3 இருந்துச்சு அப்படின்னாக்க SI அப்படின்னு சொல்கிறோம்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த தனி வட்டியை கண்டுபிடிச்சலாம். ஆக மொத்தம் இந்த தனி வட்டி கணக்கில் 4 விஷயம் உள்ளே வருது. இந்த 4 விஷயம் என்னென்ன உள்ளே வருது அப்படின்னாக்க PNR வருது. இது கூட இதை நம்ம என்ன செய்யறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிடறோம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த அசலையும் கூட்டினோம்னா ஏ. ஆக மொத்தம் இந்த தனி வட்டி கணக்கில் ஒரு 2 சூத்திரம் பயன்படுத்துகிறோம். அந்த 2 சூத்திரத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா எளிமையான முறையில் 2ஐயுமே ஒருங்கிணைச்சு இங்கே 100 போடணும், இங்கே அசல் போடணும், இங்கே அசல் போடணும், இங்கே வட்டி எண்ணையும் ஆரையும் பெருக்கணும்னா n × r பெருக்கணும்னா தனி வட்டி மட்டும் வரும். இது கூட 1 போட்டுட்டோம் அப்படின்னாக்க அதனுடைய மொத்த தொகை வந்துடும். இந்த வித்தியாசத்தை நல்லா ஆராய்ந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நல்லா யோசனை பண்ணி இந்த 4 கணக்கையும் போட்டு பார்த்து இதே மாதிரி கணக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க கணக்கில் எடுத்து போட்டு பாருங்கள் மாணவ கண்மணிகளே. நாளைக்கு வீடியோவில்
இந்த தனி வட்டியிலேயே இதற்கு அடுத்தபடியாக வித்தியாசமான கணக்குகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். மாணவ கண்மணிகளே, தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாசிகள் வழங்கிக் கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.